வணக்கம் மக்களே. சார்லட் தமிழ்ச்சங்கம் சார்பில் பொங்கல் விழா கொண்டாடினாங்க. அதில் கலந்துக்கிறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிது. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த பொங்கல் விழா வந்து பார்த்திங்கன்னா காலையில் 9 மணிலேருந்து சாயந்தரம் 7-7:30 வரைக்கும் நடந்தது. அரௌண்ட் 800 ஃபேமிலிஸ் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. மொத்தம் 70லேருந்து 80 வரைக்கும் ப்ரோக்ராம்ஸ் இருந்துச்சு. அதாவது மெஜாரிட்டி வந்து டான்ஸ் தான், நாடகங்கள், அப்புறம் பாட்டு, இந்த மாதிரிலாம் எல்லா கலவையும் இருந்தது. ஆனால் மெஜாரிட்டி பார்த்திங்கன்னா டான்ஸ் தான். அது டான்ஸையே வந்து பேட்சஸ் மாதிரி Zone 1, Zone 2, Zone 3, Zone 4 அப்படின்ற மாதிரி பிரிச்சிருந்து, ஃபஸ்ட்டு ஜோன்னால் வந்து கிட்ஸ், சின்ன பிள்ளைங்கள்லாம் இருக்கிற மாதிரி, அதுக்கு அடுத்தது கொஞ்சம் பெரிய பிள்ளைங்க, அதுக்கு கொஞ்சம் பெரிய பிள்ளைங்க, அப்புறம் கடைசி ஜோன் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அடல்ட்ஸ், பெரியவங்க எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணுற மாதிரி பண்ணியிருந்தாங்க. ஒரு ஹை ஸ்கூலில் இருக்கிற ஆடிட்டோரியம், இன்டோர் ஆடிட்டோரியம் இருக்கும்ல, அதில் தான் வந்து ஈவெண்ட்லாம் நடந்தது. அந்த ஹை ஸ்கூலில் அந்த ஆடிட்டோரியம் சுற்றி இருக்கிற இடங்கள்லாம் வந்து கடைகள்லாம் வச்சுருந்தாங்க. சாப்பாடு எல்லாம் வந்து கேஃபிட்டீரியாவில் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. இது முழுக்க முழுக்க தமிழர்கள் யார் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்களோ, மெம்பர்ஷிப் யாருக்கு இருக்கோ அவங்க மட்டும்தான் உள்ளே போக முடியும். அதை வந்து கையில் வந்து பேண்டு மாதிரி கட்டி விட்டுடுவாங்க. அது பேர்த்து தான் உள்ளே போக முடியும். கலையரங்கம் உள்ளே வந்து சாப்பிட்ற பொருளோ, தண்ணி, எந்த குளிர்பானங்களோ எதுவுமே உள்ளே எடுத்துகிட்டு போகக்கூடாதுன்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். அங்கே நோட்டீஸ்லேயும் போட்டிருந்தாங்க. வாலண்டியர்ஸும் இன்சிஸ்ட் பண்ணாங்க, எதுவும் உள்ளெல்லாம் எடுத்துகிட்டு போகாதீங்க, சாப்பிடாதீங்க, குடிக்காதீங்கன்னு எல்லாமே சொன்னாங்க. இருந்தாலும் அதையும் தாண்டி மக்கள் அந்த வேலையெல்லாம் பண்ணாங்க. கீழெல்லாம் குளிர்பானங்கள் கொட்டி, காஃபிலாம் கொட்டி ஒரு இடமெல்லாம் மிஸ் ஆன மாதிரி இருந்தது. அப்புறம் குப்பையெல்லாம் சாப்பிட்ட உணவுப் பொருட்கள்லாம் அங்கே போட்டு கொஞ்சம் அசிங்கம் தான் பண்ணாங்க. அது பார்க்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. தமிழ்ச்சங்கத்தை ரொம்ப பாராட்டணும். அங்கே நிறைய வாலண்டியர்ஸ், அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் எல்லாமே ரொம்ப நல்லா, அவங்களால எவ்வளோ மேக்ஸிமம் நல்லா பண்ண முடியுமோ எல்லாமே பண்ணியிருந்தாங்க. அப்புறம் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு அங்கங்கே ஃபோட்டோ பூத் மாதிரி பொங்கல் திருவிழா சம்மந்தமான பூத்தும் வச்சுருந்தாங்க. குறிப்பாக என்ன ரொம்ப கவர்ந்தது அப்படின்னா, ஆசிரியர்களுக்கு பாராட்டு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எனக்கு ஃபஸ்ட்டு புரியல, என்னவாக இருக்கும் அப்படின்னு யோசித்தேன். அப்புறம் தான் எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. எப்படியும் ஒரு 30லேருந்து 40 ஆசிரியர்கள் வரிசையாக வந்துக்கிட்டே இருந்தாங்க. அவங்கெல்லாம் யாருன்னா, இந்த ஏரியாவில் இருக்கிற தமிழ் பள்ளியில் கிளாஸ் எடுக்கிறவங்க. அதாவது 1ஆம் வகுப்புலேருந்து 8ஆம் வகுப்பு வரைக்கும் இருக்கிற பசங்களுக்கு கிளாஸ் எடுக்கிறாங்க. அப்படி இல்லைனா அவ்வளோ தமிழ் பிள்ளைங்க வந்து தமிழ் கற்றுக்க ஆர்வத்தோடு வராங்க அப்படின்றது தான் அர்த்தம். ஏன்னா 30லேருந்து 40 வரைக்கும் டீச்சர்ஸ் இருக்காங்கன்னா, அவ்வளோ பசங்க இருந்தால் தானே அத்தனை டீச்சர்ஸ் தேவைப்படுவாங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த டீச்சர்ஸ் யாருக்கும் எந்த சம்பளமோ, எந்த ஊக்கத்தொகை எதுவுமே கிடையாது. அவங்களா விருப்பப்பட்டு, அவங்கள நேரம் ஒதுக்கி அவங்க ப்ரிப்பேர் பண்ணி இந்த பிள்ளைங்களுக்காக கிளாஸ் எடுக்கிறாங்க. இது முற்றிலும் இலவசம் தான். அப்படி இருக்கும்போது ரொம்ப ரொம்ப பாராட்ட வேண்டிய விஷயம். அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸுக்கும் நிச்சயமாக அதில் பங்கு இருக்குது. அப்புறமா ஆங்கரிங், அந்த நாள் ஃபுல்லாக ப்ரோக்ராம் இருந்தது. Zone 1, Zone 2, Zone 3 எல்லாம் அப்படிலாம் இருக்கும்போது ஒவ்வொரு ஜோனுக்கும் 2 பேர் வந்து ஆங்கரிங் பண்ணாங்க. அவங்களால எவ்வளோ முடியுமோ அந்தளவுக்கு என்டர்டெய்னிங்காக நல்லா ப்ரிப்பேர் பண்ணி, ஸ்கிரிப்ட்லாம் எழுதி, ரொம்ப டீட்டெயில்டாக அவங்களால ப்ரெசன்டபுளாக ரொம்ப அழகாக பண்ணாங்க. ரொம்ப பாராட்ட வேண்டிய விஷயந்தான். நான் கவனித்ததில் வந்து இது காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் நிறைய நடனங்கள் தான் இருந்தது. ஒரு குழு நடனங்கள், குறைஞ்சது 6 பேராவது இருக்கணும் ஒரு குழுவில். அப்படி தான் இருந்தது. அந்த நடனங்கள் எல்லாமே வந்து அந்த நடனத்தை பார்க்குறதுக்கு அவங்க குடும்பத்தவர்கள் மட்டும்தான் இருப்பாங்க. முக்கியமாக வந்து முன்னாடி நின்று வீடியோ எடுக்கிறதா இருக்கட்டும், என்கரேஜ் பண்ணுறதா இருக்கட்டும், அந்த பிள்ளைங்களுடைய பேரண்ட்ஸாக இருப்போம். இல்லை அந்த பிள்ளைங்களோட அந்த பார்ட்டிசிபெண்ட்ஸுடைய ஃபேமிலியாக இருக்கும். அவ்வளோதான் என்கரேஜ் பண்ணுவாங்க. அவங்க டான்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க எல்லாம் வெளில போயிடுவாங்க. அப்போ அடுத்த டான்ஸு யார் வருதோ அந்த ஃபேமிலி வந்து உட்காந்து பார்ப்பாங்க. அப்புறமா அவங்க போயிடுவாங்க. இது வந்து எனக்கு கொஞ்சம் வித்தியாசமாக தான் தோணுது. ஏன்னா ஒரு நாள் ஃபுல்லாக இருக்குது அப்படின்னும்போது, கூடுமான வரைக்கும் இருந்து மற்றவங்களையும் என்கரேஜ் பண்ணி எல்லா ப்ரோக்ராமும் பார்க்குறது தானே சரி. அதை விட்டுட்டு அவங்களுடைய ப்ரோக்ராம் மட்டும் வந்து பார்த்துட்டு போகிறது அப்படின்னும்போது கொஞ்சம் எனக்கு ஏற்புடையதாக இல்லாத மாதிரி எனக்கு தோணுச்சு. இந்த மாதிரி அவங்கவுங்க ஃபேமிலியில் இருக்கவங்க பார்ட்டிசிபேட் பண்ணுறத மட்டும் பார்த்துட்டு போகிறதுனால என்ன ஆகும்னா, நாள் முழுக்கவுமே அந்த ஆடிட்டோரியம் ஒரே ஒரு சலசலப்புக்குள்ளதாகவே இருக்கும். எல்லாம் வரப்போக இருப்பாங்க. ஒழுங்காக பார்க்க முடியாது. முன்னாடி குறுக்கால நடந்து போவாங்க. ஒரு ஒரு அமைதியான சூழலில் எந்த ப்ரோக்ராமையும் ஒரு ப்ரோக்ராம் கூட ஒழுங்காக பார்க்க முடியாத மாதிரி டிஸ்டர்பன்ஸ்டாக தான் இருந்தது. முழு நேரமும் டிஸ்டர்பன்ஸாகவே தான் இருக்கும்.
குற்றம் பார்ப்பின் சுற்றம் இல்லைன்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி நினச்சிக்கிட்டு இதெல்லாம் வந்து பாசிட்டிவ் ஃபீட்பேக்காக எடுத்துக்கிட்டு இதெல்லாம் சரி பண்ணாங்க வருங்காலத்தில் அப்படின்னும்போது நல்லாயிருக்கும். நம்ம மக்களும் மாற தயாராக இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓவராலாக இது சக்ஸஸ்ஃபுல் ஈவெண்ட் தான். இவ்வளோ தமிழ் மக்களை ஒரே இடத்துல அதுவும் பாரம்பரிய உடையில் பார்க்கும்போது சின்ன பிள்ளைங்களும் அதே பாரம்பரிய உடையில் வந்து இருந்ததெல்லாம் வந்து ரொம்ப பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. குறைஞ்சது 2 மாதமாவது எல்லோருடைய உழைப்பும் போட்டிருப்பாங்க. ஆடையிலேருந்து, மேக்கப்லேருந்து, சின்ன பசங்கள்லேருந்து, பெரியவங்கள்லேருந்து எல்லாருமே அவங்களுடைய உழைப்பு அதில் போட்டிருக்காங்க. அதனால் நிச்சயமாக இது பாராட்ட வேண்டிய விஷயந்தான். நாள் முழுக்க நிறைய டான்ஸ் இருந்துச்சு. ஆனால் எனக்கு ஒரு டான்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்தது. இதுக்கப்புறமா அந்த வீடியோவை அட்டாச் பண்ணுறேன், அவசியம் பாருங்கள். தொடர்ந்து என்னுடைய வீடியோவை பார்த்ததுக்கு நன்றி. இன்னொரு சந்தர்ப்பத்தில் சந்திப்போம்.